தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில, அதுவும் உங்களுடைய குடும்பத்து விஷயத்துல யாருக்குமே தெரியாத சில ரகசியங்களும் சில மறைக்கப்பட்ட உண்மைகளும் உங்களுக்கு மட்டுமே தான் தெரிந்திருக்கும். ஆனால் அதனை யாரிடமும் நீங்கள் கூறியிருக்க மாட்டீங்க. அதை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்துக் கொண்டே தான் இருந்திருப்பீர்கள். அந்த ஒரு பிரச்சனை இன்று இல்லையினாலும் நாளையாவது அந்த ஒரு பிரச்சனையானது தீர்ந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எதையுமே செய்யாமல் மனதிற்குள் மட்டும் பூட்டி வைத்துக் கொண்டிருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு என்பது குடும்ப மற்றும் வாக்குஸ்தானமாக இப்பொழுதும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனுடைய அதிபதி சனி பகவான் ஆவார். உங்களுடைய ராசிநாதன் குருவாக இருந்தாலும் குடும்பஸ்தான அதிபதி சனியாக வருவதால் குடும்ப விஷயங்களில் அவ்வப்போது மந்த நிலைமையும் ரகசியங்களும் உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நினைக்காத சில விஷயங்களாகவே இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் ராகுவின் தாக்கமோ அல்லது 8ஆம் வீடான மறைவுஸ்தான அதிபதியின் சந்திரனின் பலவீனமான அந்தரங்கங்களோ நடக்கும் போது குடும்பத்தில் உங்களையோ அல்லது மற்ற உறுப்பினர்களையோ கேட்காமல் மறைமுகமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு பிற்காலத்தில் வெளிச்சத்திற்கு வந்து பெரிய ஒரு விவாத பொருளாகவே மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகளோ அல்லது மற்றவர்கள் உங்களிடம் கேட்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், இந்த முடிவுகளினால் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லதாக போவது போல இருக்கும். அதில் ஏதேனும் பிரச்சனைகளும் ஏதேனும் கவலைகளும் 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படும் போதும் நீங்கள் எடுத்த முடிவுகளோ மற்றவர்கள் உங்களை சொல்லி நீங்கள் எடுத்த முடிவுகளோ அது மிகப்பெரிய ஒரு விவேதமாகவே ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய குடும்பத்துல பார்க்கப்படும். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள்ல ஒரு நாளாவது கிடைத்திருக்கும் அல்லது இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது சரியாக இருக்குமா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நபர்கள் பெற்றோர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்களோ அவர்களிடமாவது நீங்கள் சொல்லிண்டு எல்லா விதமான செயல்களையும் செய்துண்டு பாருங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களாகிய நீங்கள் ஏதிலும் வெளிப்படைத்தன்மையை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதும் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களை மீறி அல்லது உங்களுக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட உங்களுடைய முடிவு குடும்பத்தின் பொருளாதாரத்தையோ அல்லது உங்களுடைய கௌரவத்தையோ பாதிக்கும் போது உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. அது நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது சாதாரணமான சலசலப்பாக இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தையும் தர்ம சங்கடமான ஒரு சூழலையும் உருவாக்கும் கிரக அமைப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து அது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எடுத்த முடிவாலையோ அல்லது மற்றவர்கள் உங்களை எடுக்க சொன்ன முடிவாலையோ அது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில முடிவுகளை முன்கூட்டியே குடும்பத்தாரிடம் பகிராமல் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம் அல்லது அவங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இது இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் கருதி கொண்டு எடுத்து சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்துல அது பிரச்சனைகளை கொடுக்காது. நாட்களும் காலங்களும் போக போக அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் அது சிறிய விஷயமாக தோன்றினாலும் பின்னர் உங்களுடைய உண்மை தெரிய வந்த போது குடும்பத்தில் பெரிய விவாதமாக அது மாற்றப்பட்டிருக்கும். அது பண விஷயமாக இருக்கலாம், குடும்பத்தில் அல்லது நீங்கள் குடும்பத்துல செய்த ஒரு தவறான விஷயமாக இருக்கலாம், நட்புக்குள்ளாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். யாரிடமும் கூறாமல் மறைத்து வைத்திருப்பீங்க. அது பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவை தேடி கொடுத்திருக்கும். ஏன் எங்களிடம் நீ சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி பலரின் மனதில் இதுவரைக்கும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு முடிவு வீடு, சொத்து, திருமணம், வேலை அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்பானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நல்ல நோக்கத்தில் எடுத்த முடிவே நம்பிக்கை பிரச்சனையாக மாறி குடும்ப உறவுகளில் விரிசலையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா, இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்னர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே கொஞ்சம் கொஞ்சமாக காலமும் நேரமும் உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குள்ள வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. நீங்கள் தவிர்க்காமல் மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று பதில் கூற என்று எதிர்த்து எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் குடும்பத்துல உங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள். எந்த விதமான செயலை செய்தாலும், எந்த விதமான கேள்விகள், எந்த விதமான சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஒரு ஆளாக குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு தேவையில்லாமல் பேசுவதை விட அந்த ஒரு பிரச்சனைக்கோ அந்த ஒரு செயலுக்கோ நடந்து முடிந்து விட்டது, இதுக்கப்புறம் என்ன செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல பெயர் கிடைக்கும் என்பதை பற்றி நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது தானாகவே பிறந்துவிடும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய பொழுது கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ரகசியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் என்பது உங்களுக்குள்ள மிகவும் வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ரகசியமான விஷயங்களும் அந்தரங்கமான விஷயங்களும் வெளியில் தானாகவே பரவிவிடும். யாரிடமும் எதை பற்றியும் நீங்கள் கூறாமல் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. வெளி உணவுகளில் கவனமானது வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மறைத்து வைத்த கவலைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும். தனுசு ராசிக்காரங்க வெளியில் எப்போதும் உற்சாகமாகவும் தைரியமாகவும் இருப்பது போல தோன்றினாலும் அவர்களின் மனதிற்கு பலருக்கும் தெரியாத கவலைகள் மறைந்து கிடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்ப பொறுப்புகள், பண நெருக்கடிகள், குழந்தைகளின் எதிர்காலம், வேலை நிலைத்தன்மை அல்லது நிறைவேறாத ஆசைகள் போன்ற பல விஷயங்கள் உங்களை உள்ளுக்குள்ள சுமையாக இதுவரைக்கும் அழுத்தி இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுல இந்த ஒரு பேச்சை எடுத்தாலே உங்களுடைய மனமும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய தைரியமும் தானாகவே விட்டு விலகிவிடும். ஆனால் இனிமேல் அந்த மன சுமைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்கிவிடும். இதுவரை பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைத்துவிடும். மனதை வாட்டிய குழப்பங்கள் அனைத்தும் தெளிவானதாக மாறி போதுமான அளவுக்கு மனதுக்குள்ள ஒரு தெளிவும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். இப்போது இந்த ஒரு பிரச்சனை முடியும் என்று நினைத்த விஷயங்கள் நல்ல ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைத்து கொடுக்கும். இதனால் மனதில் ஒரு புதிய இலகுவும் நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல உங்களுடைய தனுசு ராசிக்கு 8ஆம் வீடு என்பது ரகசிய துயரங்கள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத ஆழ்மன கவலைகளை குறிக்கும் இடம். கடந்த காலங்களில் அசுப கிரகங்களின் தாக்கத்தாலும் பாதக அந்தரங்கங்களாலும் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த ரகசிய கவலைகளும் தற்போது ராசிநாதன் குருவின் சுபத்துவம் வந்ததாலும் சுப கிரகங்களின் அந்தர அமைப்புகளாலும் முற்றிலுமாக முடிவுக்கு வரப்போகிறது. நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா என்று நீங்கள் ஏங்கிய நிலைமைகளானது மாறி கவலைகளுக்கு காரணமான விஷயங்கள் தானாகவே விலகத் தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நாளை நீங்க சரியா பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே போல தனுசில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நன்மைகள் ஏற்படும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள மிகவும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அனைத்தும் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது குறையுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.